ஆட்டுக்கால் சூப் போடலாம், ஆட்டுக்கால் வெட்டுப்பான்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காருன்னு. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் எடுத்து இது மதியானமே வெட்டிட்டாருங்க. வெட்டினதுக்கப்புறம் நீ நைட்டு தான் இது சூப் போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் சூப் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு. இப்போவே வந்து சூப்புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு அதை சூடு பண்ணி குடித்தோம்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கும், நல்லா சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் நல்லா கொஞ்சம் அலாசனம்லாம் அந்த வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம், சீரகம், மல்லி, மிளகு இதெல்லாம் போட்டு மிக்சியில் 1க்கு 2 நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா இந்த ஆட்டுக்காலை அலாசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நம்ம அரைச்சதெல்லாம் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். நாளைக்கு இப்போ குடிக்கக்கூடாது, 10 விசில் விட்டு வச்சிடணும். திரும்பி நாளைக்கு காலையில் எடுத்து சூடு பண்ணி வெறும் வயிற்றில் குடித்தா அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குங்க. நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு காலையில் இப்போ வச்சிடறேன், நாளைக்கு காலையில் குடிக்கிறப்ப எடுத்து காட்டுறேன் உங்ககிட்ட. எவ்வளோ அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த கொழுப்பு எப்படி வந்திருக்கும் பாருங்கள் நாளைக்கு காலையில் எடுக்கிறப்போ. இங்கே பாருங்கள், இது மறாத நாள் காலையில் எடுத்த வீடியோ. நல்லா எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இப்படி தான் நான் வைப்பேன். இதே மாதிரி ஸ்டைலில் எல்லாம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அரிக்குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.